ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை தமிழ் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம வந்து ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன அன்பாக்சிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் நம்ம சேனலில் வர எல்லா அன்பாக்சிங் வீடியோ தான் நம்ம இதை தான் எடுக்க போகிறோம். அதாவது ஒரு ஓவர் ஹெட் ட்ரைபாடும் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மல்டிபர்பஸ் செல்ஃபி ஸ்டிக் தான் பார்த்தா இன்றைக்கி நம்ம வந்து அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்மளோட சேனலுக்கு நியூ சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா சைடில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், இதை கிளிக் பண்ணிங்கன்னா சைடில் பெல் பட்டன் இருக்கும், இதை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா ஓவர் ஹெட் மொபைல் ட்ரைபாட். ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம அன்பாக்சிங் பண்ணிடலாம். ஸோ பிரித்தோடனே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் இருக்குது. ஸோ என்ன பாக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பாக்ஸு. மேலே வந்து பார்த்தீங்கன்னா பேக்கிங்காக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்டை மாதிரி போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம தூக்கி வரமா வச்சிடலாம். ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரொஃபஷனல் மொபைல் டேப்லெட் யூனிவர்சல் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட மொபைல் ஓவர் ஹெட் தான் இருக்கும். ஸோ சைடு வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு ஸ்க்ரூ டைப்பில் வரும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ பண்ணி வந்துன்னா யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபோன்லேருந்து டேப்லெட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வச்சு நம்மளால் பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இதான் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் டயக்ராம். அதாவது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓவர் ஹெட் ட்ரைபாட் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டாக பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அசம்பிள் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை எப்படி டயக்ராமாக கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் எங்களுக்குலாம் இப்போ தான் பார்ட்டாக இருக்குது. ஸோ நம்ம நம்ம எடுத்துக்கலாம். ஸோ பாக்ஸ் உள்ளேருந்து நம்ம எல்லாத்தையும் வெளியே எடுத்தோம்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 3 பார்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் நான் சொன்னேன் அந்த 3 பார்ட். ஸோ மற்றபடி பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் இல்லை. யூசர் மேன் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா பாக்ஸோட அவுட் சைடில் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணுற அந்த பார்த்தீங்கன்னா மவுண்ட் இது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் டைப்பு. இதில் வந்து நம்ம எலாஸ்டிக் எடுத்து வந்து மொபைல் வந்து நம்ம இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்க்ரூ டைப்பு. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல்லாக நம்ம லூஸ் பண்ணிவிட்டு நம்மளோட டேபிளுக்கு வந்து என்ன சைஸோ நம்ம அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வச்சு நம்ம ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிக்கணும். ஸோ நம்ம எந்த ட்ரை பண்ணுமோ அந்த பார்த்தீங்கன்னா இது ஸ்ட்ராங்காக பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அது இல்லாமல் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல்ஸ் மாதிரி இருக்கும். அந்த ஹோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரைபாட் கீழே வந்து ஒரு நீட்டாக கலையாக கொடுத்துருப்பாங்க. அதை அந்த இடத்துல நம்ம இன்ஜெக்ட் பண்ணி நம்ம ஃபிட் பண்ணணும். அதாவது எப்படின்னா நம்ம வந்து சைடில் போல்டு மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா கைட்டி எடுத்துக்கணும். ஸோ எடுத்துட்டு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரைபாட் வந்து நீட்டாக கம்மி மாதிரி இருக்கும். அந்த கம்மி வந்து பார்த்தீங்கன்னா உள்ள நம்ம ஃபுல்லாக நம்ம வச்சு வேணால் ப்ரெஸ் பண்ணணும். ஸோ ப்ரெஸ் பண்ணால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு உள்ளே போய்ட்டு வந்தால் நமக்கு லாக் ஆகிடும். சினிமா லாக் ஆகிடும். ஸோ லாக் ஆக என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஹோல்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆணி மாதிரி இருக்காது போல்டு வந்து நம்ம கைட்டணும். ஸோ அந்த இடத்துல நமக்கு அந்த போல்ட் நம்ம வச்சு நமக்கு வேணுன்ற அங்கே நம்ம ரொட்டேட் பண்ணி நம்ம ஃபுல்லாக நம்ம டைட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நம்ம வந்து மவுண்ட்டை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ மவுண்ட்டை ஃபிக்ஸ் பண்ண முன்னாடி மேலே நமக்கு வந்து நமக்கு ரவுண்டாக பால் ஷேப்பில் வந்து கம்மி மேப் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் பார்த்தீங்கன்னா 270 டிகிரியில் நம்மளால் பார்த்தீங்கன்னா ரொட்டேட் பண்ண முடியும். நமக்கு வேணுன்ற ஆங்கிள் நம்ம வச்சுட்டு நம்ம டைட் பண்ணிக்கணும். ஸோ டைட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு மவுண்ட் நான் ஆல்ரெடி சொன்னது. ஸோ அதை வந்து பார்த்தா நம்ம எடுத்தோன்னா அதுக்கு வந்து நமக்கு பிளாஸ்டிக் வந்து பார்த்தா ஒரு போல்டு வந்து கொடுத்துருப்பாங்க. அதை ஃபஸ்ட்டாக வந்து பார்த்தா டைட்டி வந்து எடுத்துக்கணும். ஸோ கைட்டு எடுத்துகிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அந்த பிளாஸ்டிக் வந்து பார்த்தா நம்ம ஃபஸ்ட்டாக வந்துன்னா அதுக்குள்ளே வந்து நம்ம போட்டுடணும். ஸோ நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதை நம்ம போடும்போது நமக்கு ஒரு டப்புன்னு சொல்லிட்டு சவுண்ட் அதை லாக் ஆக சவுண்ட் கேட்கும். ஸோ பார்த்தீங்கன்னா கேட்டிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி நமக்கு லாக் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த ஆங்கிள் வேணுமோ இதை நம்ம 360 டிகிரி நம்ம ரொட்டேட் பண்ணி பார்த்துட்டு நமக்கு வேணுன்ற ஆங்கிள் வச்சு ஸோ இதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைட் பண்ணிக்கணும். ஸோ நம்மளால் கீழே மட்டும் ரொட்டேட் பண்ண முடியுமா கேட்டால் அது மட்டும் இல்லை, நமக்கு வேணுன்ற ஷேப் இருந்தால் மேலே பாலுமே இருக்குது. அதே மாதிரி தான் நல்லா பார்த்தா ஃபுல்லாக பார்த்தா ரொட்டேட் பண்ண முடியும். ஸோ நமக்கு வேணுன்ற ஆங்கிள் வச்சு நல்லா பார்த்தா வீடியோ பார்த்தா ஷூட் பண்ண முடியும். ஸோ நமக்கு வந்து பின்னாடி நம்ம கேமரா பார்த்தா சைடில் இருக்குது. ஸோ நம்ம சைடில் நம்ம வந்து பண்ணால ஃபிட் பண்ணணும். ஸோ நமக்கு வந்து இந்த அளவுக்கு நம்ம சைடில் வச்சு ஸோ நம்ம ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இதை இழுத்து விட்டு நம்ம வந்து லாக் பண்ணோம்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் லாக் ஆகிடும். ஸோ நம்ம பின்னாடி திருப்பி காட்டினா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பண்ணால் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வெளியே வந்திருக்கும். ஸோ ஃபோனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிட் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஃபோன் பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் நீங்கள் வச்சோடனே உங்களுக்கு இந்த எலாஸ்டிக் நிலக்கே விழுமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா இல்லை, ஏன்னா நமக்கு ஃபோனில் ஃபுல் சைஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெளியே இழுத்துருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனில் இருந்தால் உட்காந்துருக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம ஃபோனும் பார்த்தீங்கன்னா கிரிப்பும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக வந்து நம்ம எந்த அளவுக்கு வெளியே இழுத்துருக்கோமோ அந்த பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக வந்து கிரிப் வந்து ஹோல்ட் ஆயிருக்கு. ஸோ நம்மளால் பார்த்தா இந்த ஃபோன் யூஸ் பண்ணி நம்மளால் பார்த்தீங்கன்னா 270 டிகிரியில் இருந்தால் மேலேயும் கீழே பார்த்தா யூஸ் பண்ண முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு ட்ரைபாட் சென்டர்லேயும் பார்த்தா நம்மளால் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்மளால் பார்த்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நமக்கு வேணுன்ற ஆங்கிளில் வச்சு நம்மளால் பார்த்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நமக்கு எந்த அளவுக்கு தான் மானிச்சு காட்டுறான்னு சொல்லி பாருங்கள்.
ஸோ இந்த வச்சுக்கலாம். ஏன்னா நமக்கு நீட்டாக ட்ரைபாட் மாரி நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து நீட்டாகவும் பார்த்தா வச்சு நம்மளால் பார்த்தா வீடியோ பார்த்தா ஷூட் பண்ண முடியும். ஸோ நமக்கு ஒரு ரெண்டுலேயும் பார்த்தா நமக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வேணும் ஆங்கிள் நம்ம வச்சு நம்மளால் பார்த்தா அட்ஜஸ்ட் பண்ணி நம்மளால் பார்த்தா வீடியோ பார்த்தா ஷூட் பண்ண முடியும். ஸோ கீழே ஸ்க்ரூ டைப் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நாங்கள் ஃபுல்லாக நல்லா லூஸ் பண்ணிட்டு நான் அவங்களுக்கு பார்த்தா ஒரு டேபிளையோ இல்லை எந்த இடத்துல நம்ம வீடியோ ஷூட் பண்ண முடியுமோ அந்த இடத்துல அவங்களுக்கு பார்த்தா ஃபிட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ நான் வந்து ஃபுல்லாக பார்த்தா நம்ம லூஸ் பண்ணிட்டோம். ஸோ லூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது நம்ம வந்து டேபிள் இருக்குல்ல, ஸோ டேபிள் வந்து பார்த்தா இந்த அளவுக்கு வச்சுட்டு ஸோ நான் வந்து பண்ணால் ஃபுல்லாக நம்ம இது வந்து பண்ணால் இதை டைட் பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு டேபிள் வந்து பண்ணால் கரெக்டாக அதுமாரி பார்த்தா வச்சுட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம ஃபுல்லாக பார்த்தா நம்ம டைட் வச்சுட்டோம். ஸோ டைட் வச்சப்பறம் நம்மளுக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் க்ரிப்பாகவும் தான் இருக்குது. ஸோ நம்ம ஃபுல்லாக நம்ம டைட் வச்சப்பறம் நமக்கு இப்படி தான் பார்த்தீங்கன்னா இருக்கும். நம்மளோட மொத்த ட்ரைபாடோட வெயிட் என்ன பார்த்தா இந்த இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஆகுது. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்தோன்னா நமக்கு ட்ரைபாடோட மேலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு காட்டுறோம் பாருங்கள். ஸோ நமக்கு வந்து ட்ரைபாட் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வச்சுருக்கோம். ஃபோன் பக்கத்தில் தான் வச்சுருக்கோம். ஸோ இப்போ நம்ம பார்த்தோன்னா நமக்கு வீடியோ ஷூட்டிங் பண்ணால் எப்படி எடுப்போமோ ஸோ அந்த மாதிரி நாங்கள் மாற்றி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓவர் ஹெட் மொபைல் ட்ரைபாட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 90 டிகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட மொபைலையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீழே அதாவது டேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நம்மளோட ஓவர் ஹெட் மொபைல் ட்ரைபாட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம்ல. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா மொபைலும் பார்த்தா அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம கீழே வந்து வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி வச்சா தான் பார்த்தா நம்மளால் பார்த்தீங்கன்னா ஒரு அன்பாக்சிங் வீடியோவோ இல்லை ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ பார்த்தா எடுக்கலாம் எது வந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா சூடாகும். ஸோ இந்த மாதிரி வச்சு நம்மளால் பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்தா ஷூட் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக பார்த்தா எடுக்க முடியும். நமக்கு வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் பார்த்தீங்கன்னா இருக்காது. ஸோ நமக்கு ஃபோனும் பார்த்தீங்கன்னா அந்த பார்த்தீங்கன்னா ஷேக்னஸும் பார்த்தீங்கன்னா வராது. ஸோ இப்போ நாங்கள் பார்த்தா கேமரா ஆன் பண்ணி கரெக்டான பார்த்தா உங்களுக்கு நான் டேபிள் வந்து ஃபிக்ஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபோன் ஆன் பண்ணி நம்மளோட ஃபோனில் டிஃபால்ட்டாக கேமராக்குள்ள இருந்தால் போய்க்கலாம். ஸோ கேமராக்குள்ள போனால் நமக்கு பார்த்தீங்கன்னா டேபிள் சைடில் வந்து வீடியோக்குள்ளே போய்ட்டோம். ஸோ இப்போ நமக்கு சைடில் கேப் தெரியுது. ஸோ நம்ம பார்த்தா இப்போ அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம அந்த கேப் தெரியாமல் கரெக்டாக பண்ணால் டேபிள் ஃபிட் ஆகும் நம்ம வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வச்சோம்னா நமக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக டேபிள் மட்டும் பார்த்தீங்கன்னா தெரியாமல் நம்ம வச்சுக்கலாம். ஸோ சைடில் வந்து எந்த கேப் இருக்காது. ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டேபிள் மட்டும் பார்த்தா கரெக்டாக தெரியாமல் இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏதோ ஒரு ஒர்க் பண்ணுறோம் இல்லை நம்ம ஏதோ ஒரு வீடியோ வந்து ஷூட் பண்ணுறோம். ஸோ ரொம்பவும் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஹேண்ட்ஸ் வச்சு ஏதாவது நம்ம வந்து ஒரு ஹேண்ட் கிராஃப்ட் செய்யணும்னா கூட நமக்கு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்தீங்கன்னா இருக்க பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரெண்டாவது வாங்கினா அந்த பொருள் பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா தமிழில் நம்ம தான் போட்டு வந்தோம். ஸோ என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்னால் அந்த ட்ரைபாட் தான் பார்த்தீங்கன்னா நம்ம தான் வாங்கியிருக்கோம். ஸோ இந்த ட்ரைபாட் நம்ம எதில் வாங்கியிருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டர் பண்ணிக்கோம். இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேண்டுறவங்க ஆர்டர் பண்ணி என்ஜாய் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இன்னும் ஓப்பன் பண்ண உடனே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன் ஆப் எல்லாமே பார்த்தா ஒரே பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ணி பார்த்தா கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் நமக்கு வந்து பாக்ஸ் வந்து நமக்கு தேவையில்லை. ஸோ உள்ளே வந்து மற்றபடி நமக்கு வேறு எதுவும் பார்த்தா மேனுவல் வந்து இதெல்லாம் வைக்கல. ஸோ இதெல்லாம் நம்ம சைட்லேயும் பார்த்தா கொடுத்துருக்காங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே. ஸோ நம்ம வந்து செல்ஃபி ஸ்டிக்காக மட்டும் தான் யூஸ் பண்ண முடியுமான்னு சொல்லிக்கிறீங்கன்னா செல்ஃபி ஸ்டிக்காக மட்டும் இல்லை நம்ம பார்த்தா ட்ரைபாடு. ஸோ ஒரு ரெண்டாவது ஆங்கிள் நம்ம ஒரு ஷூட்டிங் எடுக்கணும்னா ஸோ அதை கூட நம்ம இதில் வச்சு பண்ணால் நம்ம பார்த்தீங்கன்னா எடுக்க முடியும். ஸோ எப்படி நம்ம எடுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஓப்பன் ஏர் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது மூலிமா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஓப்பன் பண்ணி ஜஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கேட்டு வச்சிடலாம். ஸோ இப்படி வச்சுட்டு நம்ம வந்து பண்ணால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனை ஃபிட் பண்ணணும். அது ஓப்பன் பண்ணிட்டு நமக்கு வேணா பார்த்தீங்கன்னா ஃபோனை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் ஃபோனை நல்லா ஃபிட் பண்ணிக்கணும். ஸோ ஃபிட் பண்ணிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்ம எப்படி வைக்க போகிறோம் அந்த மாடல் வந்து நம்ம வச்சுட்டு ஸோ நம்ம வந்து இதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்ட்ரைட்டாக எடுக்கணும் கூட வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சுனா பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா வச்சுக்க முடியும். இப்போ தான் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கேட்டு ஃபிட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நமக்கு வந்து நம்ம செல்ஃபி எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு இதில் நமக்கு பட்டன் வேறு கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் சொல்லி பார்த்தா நமக்கு ப்ளூடூத் வந்து நம்ம ஆன் பண்ணி நம்ம ஃபோன் பண்ணி கூட வந்து பேர் பண்ணிக்கணும். ஸோ பேர் பண்ணிட்டு நம்ம நடுவில் இருந்தால் 2 பட்டன் இருக்கும். இதில் நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணி பார்த்தா ஃபஸ்ட் நம்ம ஆன் பண்ணிட்டு தான் வந்து பேர் பண்ணிக்கணும். ஸோ பேர் பண்ணிட்டு நம்ம வந்து ஃபோட்டோக்குள்ளே போயிட்டு நம்ம வந்து நம்ம ஃபோட்டோ மோட் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம ஜஸ்ட் நம்ம கிளிக் பண்ணி நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக பார்த்தா ஃபோட்டோ பார்த்தா எடுக்கும். ஸோ
ஸோ இது மட்டும் மேலே என்ன நம்ம வந்தோம்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணால் லார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ பாதி நமக்கு வந்து இழுத்தாந்துனா வந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ நம்ம கொடை வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருப்பாங்களே, ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துகிட்டே இருக்குது. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஃபுல் லென்த் இது. நமக்கு கீழே வைக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த வீடியோவோட டாப் டு எண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது இருக்குது. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இதோட ஃபுல் லென்த்து. ஸோ நான் எடுத்து வீடியோ இப்போ நம்ம ரொம்ப கிட்ட எடுத்தோம்னா தெரியும். ஸோ இவ்வளோ தூரத்து வந்து வேணால் நான் எவ்வளோ தூரம் கீழே வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாருங்கள். கரெக்டாக என்னோட கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிடிச்சா கூட பார்த்தோன்னா இவ்வளோ தான் வரும். ஸோ மீதி என்ன பார்த்தா இவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நமக்கு வந்து பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா போடணும். ஸோ என்ன பேட்டரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய பேட்டரி கலர் வேணும் கேட்டோம்னா 2032 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதான் பார்த்தா இந்த பேட்டரியோட நம்பரு. ஃபோன் பண்ணால் நமக்கு CR2032 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். CR2032 லித்தியம் பேட்டரி 3 வோல்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நம்ம பண்ணால் நமக்கு பேட்டரி நமக்கு பவர் வரைக்கும் பார்த்தா ஒர்க் பண்ண முடியும். ஸோ பேட்டரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி காலேஜ் வந்து பண்ணால் நெக்ஸ்ட் நமக்கு பேட்டரி வந்து பண்ணால் நமக்கு சேஞ்ச் பண்ணுற மாதிரி பார்த்தா இருக்கும். ஸோ நம்ம வேணால் ஜஸ்ட் நம்ம வச்சு நம்ம அதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ நார்மலாக பண்ணால் க்ளோஸ் பண்ணிட்டு நமக்கு வேணால் நம்ம கையில் கூட நம்ம வச்சு பார்த்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நமக்கு வந்து செல்ஃபி எடுக்கிற நமக்கு வந்து கையில் வச்சு யூஸ் பண்ண முடியல, நம்ம இதில் கூட வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து பண்ணால் 5 டைப் தான். ஸோ வச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரிமோட் பின்னாடி கைட்டுற மாதிரி பார்த்தா இருக்கும்ல, ஸோ அதே மாதிரியே நம்ம வச்சு ஸோ நம்ம இழுத்து விட்டோம்னா பார்த்தா உள்ளவே தான் நமக்கு லாக் ஆகிடும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு லாக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ ஜஸ்ட் நம்ம இதை வச்சு பண்ணால் வச்சு ஸோ இதுக்கு நேராக நம்ம வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு லாக் பண்ணால் அப்படியே பார்த்தா லாக் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தா நெக்ஸ்ட் நம்ம நல்லா போஸ்ட் கொடுத்தாலும் தான் வெளியே வரும். ஸோ மற்றபடி பார்த்தா நமக்கு சாச்சா கூட பார்த்தா கீழே வந்து விழாது. ஸோ நமக்கு வேணுன்ற ஆங்கிளுக்கு நம்ம வந்து பண்ணால் கீழே வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆங்கிள் எனக்கு வேணும்னா ஸோ இதில் கிட்ட வச்சுக்கலாம். ஸோ இதுவும் பார்த்தா நமக்கு மேலேருந்து நமக்கு கீழே வந்து பார்த்தா நம்மளால் பார்த்தா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணால் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபுல்லாக வந்து பார்த்தா இந்த அளவுக்கு பார்த்தா நம்மளால் பார்த்தா பண்ணிக்க முடியும். இல்லை நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வைக்கிறோம் அப்படின்னு நம்ம கூட ஒன்று வச்சுக்க முடியும். ஸோ இதை கூட நம்ம வந்து பார்த்தா ஃபுல்லாக நம்ம இழுத்து விட்டு ஸோ இதையும் நம்ம ஒரு பெரிய ட்ரைபாட் மாதிரி பார்த்தா யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி பார்த்தா நம்ம நிற்க வச்சு பார்த்தோன்னா ஒரு வீடியோவும் பார்த்தா நம்மளால் பார்த்தா எடுக்க முடியும். ஸோ பாருங்கள். ஸோ இந்த அளவுக்கு பார்த்தா இருக்கும். நம்ம நிற்க வச்சு பார்த்தோன்னா ஜஸ்ட் நம்ம ஒரு சேர்மேன் கூட நம்ம நிற்க வச்சு ஒரு வீடியோ ஷூட்டிங் கூட பார்த்தா நம்ம எடுக்க முடியும். ஸோ நமக்கு வேணான்றப்ப நம்ம வந்து செல்ஃபி தான் எடுக்க போகிறோம் அப்படின்றப்ப நம்ம வந்து அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸோ ஜஸ்ட் நம்ம வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறவன் யூஸ் பண்ணி ஸோ நம்ம நார்மலாக பார்த்தா vlogging எடுக்கலாம். ஸோ vloggingனா கூட நம்ம வந்து பண்ணால் ஸோ ஃபுல்லாக அதை இழுத்து நமக்கு எந்த அளவுக்கு என்னமோ அந்த அளவுக்கு வச்சு நம்ம கேமரா வந்து ஜஸ்ட் பண்ணிட்டு நம்ம கையில் பண்ணால் ஜஸ்ட் அப்படின்னா ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஹோல்ட் பண்ணால் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்து ரொம்ப பார்த்தா சூப்பராக வந்து இருக்கும். ஸோ நமக்கு கிரிப்பிங் வந்து பார்த்தா சும்மா ரொம்ப பார்த்தா நல்லாயிருக்கு. ஸோ கையில் பிடிக்கும் பார்த்தா ரொம்ப பார்த்தா கிரிப்பாக வந்து பார்த்தா இருக்குது. ஸோ நமக்கு கீழே வந்து வழிகிட்டு வர மாதிரிலாம் இல்லை. ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு மாதிரி வந்து டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டிசைன் நமக்கு ஹோல்ட் பண்ணோம்னா ரொம்ப பார்த்தா கிரிப் தருது. ஸோ இது நமக்கு வந்து பார்த்தா ஜஸ்ட் வந்து ஃபோல்டிங் மாடல் தான். ஸோ நம்ம ஃபுல்லாக ஃபோன் பண்ணிட்டு நம்ம வந்து ஜஸ்ட் நம்ம அப்படியே கீழே எடுத்துட்டோம்னா அழகாக வந்து ஃபோல்ட் ஆகிடும். ஸோ நம்ம ஈஸியாக பார்த்தா கேரி பண்ணுற மாதிரி பார்த்தா கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஜஸ்ட் வீடியோ எடுக்கும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வேணா நம்ம வந்து நமக்கு பேக்கெட்டில் கூட பார்த்தா நம்மளால் பார்த்தா இதை வச்சு பார்த்தா ஹோல்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு பார்த்தா இதில் ஃபோனை ஹோல்ட் பண்ணி நான் உங்களுக்கு பார்த்தா வீடியோ எடுத்து பார்த்தா இந்த பட்டன் வச்சு பார்த்தா உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம பார்த்தா இதில் ஃபோனை தான் ஃபிட் பண்ணுறேன். ஸோ நம்ம ஃபோன் நம்ம ஜஸ்ட் வந்து தான் எடுத்து நம்ம நேரம் வச்சிடலாம். ஸோ வச்சுட்டு நம்ம ஜஸ்ட் பார்த்தா நம்ம இழுத்து நம்ம வந்து பண்ணால் ஜஸ்ட் நம்ம அப்படியே வச்சு லாக் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ நம்ம நேரம் வந்து வச்சு நம்ம வந்து ஜஸ்ட் நம்ம ஃபோன் வந்துனா நம்ம அதுக்கேற்ற மாதிரி பார்த்தா நம்ம வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஜஸ்ட் நம்ம ஃபோன் ஹோல்ட் பண்ணிட்டு ஸோ திரும்பி பார்த்தோம்னா வந்து கேமரா வந்து கரெக்டாக வந்து ஃபிட் ஆகிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம வந்து ஃபோனும் பார்த்தோன்னா ரொம்ப பார்த்தா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா விழலை. ஸோ இப்போ நம்ம ஃபோன் நம்ம ஜஸ்ட் பண்ணால் ஆன் பண்ணிவிட்டு நமக்கு வந்து மேலே வந்து ப்ளூடூத் பண்ணால் ஃபஸ்ட் நம்ம வந்து ஆன் பண்ணிக்கலாம். ஸோ நான் ப்ளூடூத் ஆன் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணணும் சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணி பார்த்தா நமக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தா நம்ம ப்ளூடூத் வந்து இதில் ஆன் பண்ணணும். நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணோன்னா ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்ட வந்து காட்டுறேன் பாருங்கள். ஸோ நம்ம லிஸ்ட் நம்ம அழுத்தம் வந்து ப்ளூ கலரில் பார்த்தா லைட் இருக்குது. ஸோ இப்போ வந்து நமக்கு ஆன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தா நம்ம ப்ளூடூத் பண்ணால் நமக்கு தான் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளூடூத் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பேர் ஆகிடுச்சு. ஸோ என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா Xiong 2 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து காட்டுது. ஸோ அதில் வந்து கனெக்ட் ஆகிட்டு சொல்லிட்டு பார்த்தா நமக்கு காட்டுது. ஸோ இப்போ நம்ம வந்து நடுவில் வந்துட்டு அவங்களுக்கு நம்ம கேமராவுக்கு பார்த்தீங்கன்னா போகிறோம் பாருங்கள். ஸோ இப்போ நான் உங்களுக்கு கேமராவுக்கு பார்த்தீங்கன்னா போயிட்டேன். ஸோ ஃபோட்டோவில் தான் இருக்குது. நான் தான் கை இங்கே இடத்துல வச்சுக்கிட்டேன். ஸோ நடுவில் நான் இந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணால் கேமரா தான் எடுக்கும் பாருங்கள். ஸோ இப்போ தான் பார்த்தீங்க நான் வந்து இப்போ எடுத்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்போ தான் எடுத்துருச்சு. ஸோ இந்த மாதிரி ஸோ இப்போ நான் உங்களுக்கு கையை கூட காட்டுறேன் பாருங்கள். ஸோ என் கை வந்து இதில் காட்டுறேன். ஸோ இப்போ நம்ம ஜஸ்ட் கிளிக் பண்ணால் அப்படியே எடுத்துருச்சு.
ஸோ இப்போ நம்ம வந்து கைக்கு முன்னாடி நான் எடுத்தது பண்ணால் உங்களுக்கு காட்டுது பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எடுத்துக்க முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஃபோட்டோ நான் எடுத்ததுனா அப்படியே தான் இருக்குது. ஸோ இதனால் நம்ம ஃபோட்டோ மட்டும் வீடியோ எடுக்க முடியுமா சார்? ஸோ வீடியோ நம்ம வச்சுட்டு நம்ம ஜஸ்ட் நம்ம கிளிக் பண்ணால் நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா நமக்கு எடுக்க ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ மேலே பார்த்தா நமக்கு வீடியோ வந்துன்னா ஓடிட்டுருக்கு பாருங்கள். ஸோ இப்போ நம்ம அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம கிளிக் பண்ணி பார்த்தா வீடியோ பார்த்தா நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ பார்த்தா கட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம இப்போ நம்ம எடுத்த அந்த வீடியோ பார்த்தா இப்போ தான் ப்ளே ஆகிட்டு பார்த்துக்கோங்க. ஸோ இது மட்டும் இல்லை நம்மளால் பார்த்தா ஃபோன் நம்ம வந்து பண்ணால் நிற்க வச்சு நம்மளால் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபோனை வச்சுட்டு ஸோ நமக்கு வந்து பார்த்தா வேணுன்ற ஆங்கிளுக்கு வந்து நம்ம வந்து பண்ணால் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பார்த்தா நம்மளால் பார்த்தா எடுக்க முடியும். ஸோ இப்போ நம்ம சைடாக பார்த்தா வச்சுட்டு ஸோ அதே மாதிரி நம்ம எடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி பார்த்தா வந்து பண்ணால் ட்ரைபாடாகவும் பார்த்தா நம்மளால் பார்த்தா யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தா அங்கே வந்து பார்த்தா இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம கேமரா பார்த்தா எடுக்கலாம். ஸோ இது மட்டும் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணால் பண்ணிக்கலாம். ஸோ எப்படின்னா ஸோ ஜஸ்ட் நம்ம எடுத்து ஃபுல்லாக இந்த ஹைட்டுக்கு வந்து நம்ம ஏற்றிட்டு ஸோ இதை நம்ம ஜஸ்ட் நம்ம கீழே வச்சுட்டோம்னா நம்ம வந்து பர்ஃபெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நிற்கும். ஃபோனும் பார்த்தீங்கன்னா ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து பார்த்தா 2 அன்பாக்சிங் பார்த்தா பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம ஆர்டர் பண்ண அந்த 2 ப்ராடக்ட்டில் உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் பார்த்த 2 ப்ராடக்ட்டோட லிங்க் பார்த்தா ஃப்ளிப்கார்ட்டில் தான் பார்த்தா நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ அந்த 2 ப்ராடக்ட் லிங்க் பார்த்தா கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். வேணும் ஆர்டர் பண்ணி என்ஜாய் பண்ணிக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கேவலம் லைக் பண்ணிருக்கும். அதை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அது வேலையை பார்த்தா ஷேர் பண்ணிருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வீடியோ பார்த்தா ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கேவலம் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கும். அதை கிளிக் பண்ணி அது பழைய பண்ண பெல் பட்டன் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணுங்கள். அதான் அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.